Hello students, welcome to Nice One Max. This is Malathi. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா அல்ஜிப்ரால 3.1ல செகண்ட் ரவுண்ட் லெட்டர்ல செகண்ட் சம் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் சம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதில் 2 கேஸ் பார்த்துருப்போம். ஃபால்ஸ் சொல்யூஷன் ஒன்று, ஐடென்டி சொல்யூஷன் ஒன்று. ஃபால்ஸ் சொல்யூஷன் வந்தால் அதுக்கு நோ சொல்யூஷனாக இருக்கும். ஃபால்ஸ் கண்டிஷன் வந்தால், ஐடென்டி கண்டிஷன் வந்ததுன்னா மெனி சொல்யூஷன் இருக்குன்னு பார்த்துருக்கோம். இப்போ இதில் ஐடென்டி வருதா ஃபால்ஸ் வருதான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிற ஈக்குவேஷனை நம்ம 1ன்னு எடுத்துக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்குது. 2y plus z equal to 3 minus x plus 1 அப்படின்னு இருக்கா. இந்த 3 உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. 2y plus z equal to minus 3x plus 3 அப்படின்னு இருக்கு. இப்போ எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு வாங்க. இந்த minus 3x இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா plus 3x plus 2y plus z which is equal to 3. இதுதான் நம்மளுக்கு என்னது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா. நெக்ஸ்ட் இங்க இருக்கிற செகண்ட் ஈக்குவேஷன்ல எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ மைனஸ் எக்ஸ் பிளஸ் 3y மைனஸ் இசட் ஈக்குவல் டு -4 அப்படிங்கிறது செகண்ட் ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் இங்க இருக்கிற ஈக்குவேஷன்ல இங்க வந்து டினாமினேட்டர்ல 2 இருக்கு. அப்ப 3x பிளஸ் 2y பிளஸ் இசட் ஈக்குவல் டு -1/2 இருக்கு. இந்த 2 தானே என்ன பண்ண போறேன், இந்த பக்கம் கொண்டு போக போறேன். அப்ப 2 டைம்ஸ் ஆஃப் 3x பிளஸ் 2y பிளஸ் இசட் ஈக்குவல் டு -1. இப்போ இதை உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. 6x பிளஸ் 4y பிளஸ் 2z ஈக்குவல் டு -1. இதுதான் நம்மளுக்கு என்ன ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம், 3 ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சிருச்சுன்னா ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே எடுத்து சால்வ் பண்ணி பார்ப்போம். 3x பிளஸ் 2y பிளஸ் z ஈக்குவல் டு 3 மைனஸ் எக்ஸ் பிளஸ் 3y மைனஸ் இசட் ஈக்குவல் டு -4. நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் போடுறப்ப எந்த இடத்துல வேணாலும் ஆன்சர் வரலாம். ஆன்சர் வர இடத்துலயே ஸ்டாப் பண்ணிக்கலாம், இல்லை முழுசா முடிச்சுட்டு கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன் இப்படி சொல்றேன்னா, ஒரு சில ஸ்கூல்ல ஈஸியா 0 ஈக்குவல் டு 7 அப்படிங்கிற ஒரு ஆன்சர்ஸ் கொண்டு வருவாங்க. அந்த ஆன்சர் வந்து ஒரு 2-3 ஸ்டெப்லேயே கொண்டு வரனால அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இதை கேன்சல் பண்றோம். இந்த இது கேன்சல் பண்றோம். பிளஸ் இசட்டி மைனஸ் இசட்டி கேன்சல் பண்றோம். ஏன்னா பிளஸ் மைனஸ் இருக்கு, ஈஸியா கேன்சல் ஆகும். 3x minus x வந்து என்னது 2x, 2y plus 3y வந்து 5y equal to -1. இதுதான் என்னது நம்மளுக்கு ஃபோர்த் ஈக்குவேஷன். அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், செகண்டையும் தேர்டையும் கம்பேர் பண்ணுவோம். கரெக்டா. செகண்ட் ஈக்குவேஷன் என்னது -x plus 3y minus z equal to -4. இங்க வந்து 6x plus 4y அதுக்கப்புறம் plus 2z equal to -1. ஓகேவா. ஆனா நம்ம போன 2 செட் ஆஃப் ஈக்குவேஷன்ல எதை தூக்கி விட்டோம், ஒய்யை தூக்கி விட்டோம். அப்ப இதுலயே எது வரக்கூடாது, சாரி இசட்டை தூக்கி விட்டோமா, இசட்டை தூக்கி விட்டோம். அப்ப இதுலயே எது வரக்கூடாது, இசட் வரக்கூடாது. அப்ப இசட் வரக்கூடாதுன்னா நான் இந்த இசட் பார்ட்டை கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்றதுக்கு என்கிட்ட மைனஸ் இசட்ன்னு இருக்கு. எனக்கு -2z இருந்தா கேன்சல் பண்றதுக்கு ஈஸி. அப்ப நான் என்ன பண்றேன், இதையவே -2ஆல மல்டிபிள் பண்றேன். அப்ப 2ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா -2x பிளஸ் 6y minus 2z equal to -8. இதுதான் நம்மளுக்கு என்ன ஈக்குவேஷன், புதுசா மாத்திர தேர்ட் ஈக்குவேஷன். ஆக்சுவலா இது வந்து தேர்டு, சாரி இது செகண்டு, இது வந்து தேர்டு. ஓகேவா. இந்த செகண்ட் ஈக்குவேஷனை தான் நான் எப்படி மாத்திருக்கேன், இந்த மாதிரி மாத்திருக்கேன். 6x plus 4y plus 2z equal to -1. இப்போ -2z plus 2z கேன்சல் ஆயிரும். அப்ப 6x minus 2x என்னது 4x plus 10y equal to -9 அப்படின்னு கிடைச்சிருச்சு. இதுதான் என்னது நம்மளுக்கு ஃபிஃப்த் ஈக்குவேஷன். ஃபிஃப்த்தா சிக்ஸ்தாடா, ஃபிஃப்த்து தான். ஃபர்ஸ்ட் செகண்ட் வச்சு ஃபோர்த்தை கண்டுபிடிச்சோம், செகண்ட் தேர்டையும் கண்டுபிடிச்சு ஃபிஃப்த்தை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்றோம், ஃபோர்த் ஈக்குவேஷனையும் ஃபிஃப்த் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்றோம். எல்லாத்துக்கும் இதே ப்ரொசீஜர் தான். ஓகேவா. ஸோ அப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன, 2x பிளஸ் 5y ஈக்குவல் டு -1. ஃபிஃப்த் ஈக்குவேஷன் என்ன, 4x பிளஸ் 10y ஈக்குவல் டு -9 அப்படின்னு இருக்கு. ஓகே, நான் கரெக்டாக தான் போடுறேன்னா, ஏன்னா எனக்கு 0 ஈக்குவல் டு 7 ஒரு ஆன்சர் கிடைச்சது. போடுவா. ஓகே, 2x plus 5y equal to -1, 4x plus 10y equal to -9. இப்போ எனக்கு இதை எக்ஸா மாற்றணும் அப்படிங்கிறதுனால நான் 2ஆல் மல்டிபிள் பண்ணுவேன். ஏன்னா இந்த எக்ஸை தான் நான் கேன்சல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ 4x plus 10y equal to -2. கரெக்டு தான், நான் போட்டு பார்த்தது கரெக்டு தான். ஸோ 4x plus 10y
ஈக்குவல் டு -9 அப்படின்னு இருக்கும். இப்போ நல்லா ஒத்து கவனிச்சு பாருங்க. இது 4th ஈக்குவேஷன் தான். அதை நான் எப்படி பண்ணிட்டேன், 2ஆல் மல்டிபிள் பண்ணிட்டேன். ஏன் மல்டிபிள் பண்ணேன், ஏன்னா எனக்கு இந்த 2xஐ 4xன்னு மாற்றணும். அடுத்து இங்கே இருக்கிற செகண்ட் ஈக்குவேஷன் நான் எதுவும் மாற்றலை. இது என்னது, நம்மளோட 5th ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், சைன் சேஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ஏதாவது ஒன்று கேன்சல் பண்ணும். ஆனால் ஒன்று கேன்சல் ஆகாமல் எல்லாமே கேன்சல் ஆயிரும். நல்லா கவனிச்சு பாருங்க. 4x - 4x கேன்சல் ஆயிரும். 10y - 10y கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே 0ன்னு வந்துடும். -2 + 9 இருக்கு. அப்போ என்ன வந்துடும், 7 வந்துடும். சொன்னேன்ல 0 = 7 ஆன்சர் வரும்னு. ஸோ ஹோப் இந்த வீடியோவில் இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க, கடைசி சொல்யூஷனை மறந்துட்டேன் பார்த்தீங்களா. 0 = 7 வந்ததால, அதாவது பிறந்த குழந்தைய 7 வயசு குழந்தையோட கம்பேர் பண்ணனால இது வந்து என்னது, ஒரு ஃபால்ஸ் சொல்யூஷன். ஃபால்ஸ் சொல்யூஷனாக இருந்தால் இட் ஹேஸ் ஃபால்ஸ் கண்டிஷன். சாரி, இது வந்து ஃபால்ஸ் கண்டிஷன். ஃபால்ஸ் கண்டிஷனாக இருந்ததுன்னா இட் ஹேஸ் நோ சொல்யூஷன் அப்படின்னு எழுதிருங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் ஆன்சர். இந்த 0 = 7 நீங்கள் காமிச்சா போதும். இது நீங்கள் எப்படினாலும் கொண்டு வரலாம். ஆனால் 0 = 7 காமிக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். காமிச்சு பாக்ஸ் போட்டு கோடு போட்டு எல்லா வேலையும் முடிச்சிங்கன்னா வேலை முடிச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம ஒரு 10 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிட்டோம். இதுதான் நம்மளோட டபுள் டிஜிட் சப்ஸ்கிரைபர்ஸு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் 8, 9 அந்த மாதிரி இருந்துச்சு. அது வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷம். என்ன, இன்னும் ஒரு 1000, 2000 அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும், லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்போ தான் இந்த சேனல் நிறைய பேத்துக்கு யூடியூப் எடுத்துகிட்டு போகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பை.